இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேஸ் ஸ்டடி. சுப்ரீம் கோர்ட்டில் 14ஆம் தேதி நவம்பர் 14ஆம் தேதி 2024 அன்றைக்கி வந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராமச்சந்திர ரெட்டி dead deceased ராமச்சந்திர ரெட்டி represented through legal representatives versus ராமுலு அம்மாள் represented through legal representatives dead. அவங்க அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக சப்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் வந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸ். அதாவது கிஃப்ட் டீடுக்கும் செட்டில்மெண்ட் டீடுக்கும் என்ன வித்தியாசங்கள்? கிஃப்ட் டீடும் செட்டில்மெண்ட் டீடும் ஒன்று தானா? இல்லை ஒரு அப்பா ஒரு பையனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீட் போடுறாருன்னா அது அன்பளிப்பு பத்திரம் கிஃப்ட் டீடுக்கு ஈக்குவலானதா? ஒரு தான செட்டில்மெண்ட்டுக்கும் அன்பளிப்புக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் அப்படி என்னெல்லாம் வித்தியாசங்கள் பார்க்கப்படுறது அப்படின்றத இந்த கேஸில் ரொம்ப விவரமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, பாலு ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 3 வாரிசு. வெங்கட்ராமன் ரெட்டி, வெங்கட ரெட்டி, அதாவது பக்கி ரெட்டின்னு சொல்லக்கூடிய வெங்கட ரெட்டி, பக்கி ரெட்டி, அதுக்கப்புறம் 3வது வாரிசு செங்காரெட்டி. 3 வாரிசு இருக்காங்க. இந்த வெங்கட்ராமன் ரெட்டின்றவருக்கு மார்க்கண்டேய ரெட்டின்னு சொல்லி ஒரு வாரிசு, ஒரு பையன். இந்த பக்கி ரெட்டின்றவங்களுக்கு கோவிந்தம்மாள்னு ஒரு பெண் குழந்தை வாரிசு. செங்காரெட்டின்றவங்களுக்கு எந்த விதமான குழந்தைங்க வாரிசுகள் எதுவுமே கிடையாது. இந்த பாலு ரெட்டின்றவர் தவறி போன அப்புறம் அவரோட சொத்துக்கெல்லாம் 3 வாரிசுகள்ன்ற வந்துடுறாங்க. அதாவது வெங்கட்ராமன் ரெட்டி, பக்கி ரெட்டி, செங்காரெட்டின்றவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட சொத்தில் அவருக்கு இருக்கிற 3ல் ஒரு பங்கை வந்து இவங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க. கோவிந்தம்மான்றவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த செட்டில்மெண்ட் டீட்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் காலத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் வரைக்கும் நீ தான் என்னை பார்த்துக்கிட்டு வர, எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீ தான் என்னை பார்த்துட்டு இந்த செட்டில்மெண்ட் டீட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமும் நீ தான் என்னை பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் காலத்துக்கு அப்புறம் கோயில் பூஜை அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த சொத்தையும் நீ பயன்படுத்துவ, எங்களுக்கும் நிறைய நல்லது செய்வேன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. இந்த சேரிட்டபிள் பர்பஸஸ்க்கு, தான தர்மத்துக்கெல்லாம் நீ அதை உபயோகப்படுத்துவேன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் நான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் டீடு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த செங்காரெட்டி தவறிடுறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே அப்பா அம்மா தவறி போயிட்டாங்க. இவங்க கோவிந்தம்மாள், அதுக்கப்புறம் மார்க்கண்டேய ரெட்டி, இவங்க 2 பேர் தான் வாரிசுன்னு அந்த சொத்துக்குன்னு வாரிசுன்றது இருக்காங்க. செட்டில்மெண்ட் டீட் பிரகாரம் கோவிந்தம்மாளுக்கு 3ல் 2 பங்கு இருக்குது, மார்க்கண்டேய ரெட்டிக்கு 3ல் 1 பங்கு இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கோவிந்தம்மான்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சொத்து பத்திரத்தை வந்து மார்க்கண்டேய ரெட்டி கிட்ட கொடுத்து அவங்க பேர் மாற்றம், இந்த பட்டா மற்ற ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கள் பேரை வந்து மாற்றி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க சொத்தோட பத்திரத்தை. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்கக்கிட்ட எதுவுமே கிடைக்கவே இல்லை மார்க்கண்டேய ரெட்டிக்கிட்டேருந்து. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. 1984 வந்து இவங்க வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டிஷன் சூட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சொத்தில் 3ல் 2 பங்கு எனக்கு சொந்தமானது, அதனால் அதை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி பாகப்பிரிவினை கேட்டு ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு இவங்க எப்படி ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கொடுத்தது என்னமோ உண்மைதான், செட்டில்மெண்ட் டீட் பத்திரம் கொடுத்தது என்னமோ உண்மைதான், அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட் பிரகாரம் தான் நடக்கலை, பல வருஷங்களாக இப்படி தான் நடந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்தோட முன்னிலையில் 1963 இந்த பார்ட்டிஷன் டீட் போட்டு கொடுத்தீங்க, அதாவது செட்டில்மெண்ட் டீட் ஒன்று போட்டு கொடுத்தீங்க 1963. 1964 வந்து ஊர் பஞ்சாயத்தோட முன்னிலையில் பார்ட்டிஷன் பை ஓரல் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட், அதாவது இந்த சொத்து நீங்கள் எடுத்துக்கோ, இந்த சொத்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி 2 பேரும் பரஸ்பரம் பிரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் இருக்கிற பங்கில் வந்து எதனா பட்டா மாற்றுறதுனா நான் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்கல, அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி அவங்க பேரில் பட்டா மாற்றுறதுக்கும் நான் எதுவும் குறுக்க நிற்கலை. இந்த மாதிரினா நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ திடீர்னு அந்த பழைய செட்டில்மெண்ட் டீடை கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன ஏற்பட்டது? ஏன்னா இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க செட்டில்மெண்ட் டீட் போட்டு கொடுத்ததுன்னு உண்மைதான், ஆனால் ஆளுக்கு பாதி பங்குன்னு சொல்லி பஞ்சாயத்து முன்னிலையில் ஒரு ஓரல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் ஒத்துக்கிட்டு அதுபடி தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. 1963 1964 இன்னி வரைக்கும் அப்படி தான் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த கேஸ் ஃபைல் பண்ணது 1986. ஸோ இந்த 22 வருஷமாக இப்படி தான் நடந்துட்டுருக்குன்றதுச்சே திடீர்னு இந்த பழக்கத்தை மாற்றுறது சரி கிடையாது. திடீர்னு பாதி சொத்து தான் அவங்களுக்கு இருக்குன்னுச்சே, 3ல் 2 பங்கு சொத்தை அவங்க கேட்குறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணுறாரு.
இது மட்டும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, அங்கே சொத்தில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, அதை எப்படி பிரிக்க முடியும் 2 பேரும் சேர்ந்து அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. ஸோ இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் இவங்களுக்கான கேஸு. கீழ்கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரையல் கோர்ட்டில் என்ன ஆகிடுறது, இந்த கேஸ் வந்து இவங்களுக்கு கோவிந்தம்மாவுக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுறது. அதாவது அந்த செட்டில்மெண்ட் டீட் சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிடுது. ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து சப்கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கேயும் அவங்க கேஸ் சாதகமாக கீழ்கோர்ட்டோட தீர்ப்பு உறுதி செய்யப்படுறது. அதாவது இந்த செட்டில்மெண்ட் டீட் உண்மைதான்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போகிறது கேஸு. அங்கே என்ன பண்ணுறாங்க, செட்டில்மெண்ட் டீடுன்றது வேறு, மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி வரும்போது செட்டில்மெண்ட் டீடுன்றது வேறு, கிஃப்ட் டீடுன்றது வேறு. இது வந்து டைட்டில் தலைப்பில் வந்து செட்டில்மெண்ட் டீடுன்னு போட்டிருந்தாலும் கூட உண்மையில் பார்த்தோன்னா இது ஒரு கிஃப்ட் டீடு. அதை கிஃப்ட் டீடுன்றதுக்கு தனி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அதாவது ஏற்றுட்ருக்கணும், அக்செப்டன்ஸ் வந்து நெசசரி ஃபேக்டர் கிஃப்ட் டீடுக்கு. செட்டில்மெண்ட் டீடுக்கு அப்படி கிடையாது. இன்னொருத்தர் ஏற்றுட்டுருக்காங்கன்னா தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது வந்து செட்டில்மெண்ட் டீடுன்றதுக்கு உறுதியாகிறது. ஸோ இந்த கிஃப்ட் டீடுன்றதுக்கு அக்செப்டன்ஸ் வந்து முக்கியமான ஃபேக்டரு. ஆனால் பஞ்சாயத்து முன்னணியில் பாதி சொத்து இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. பல வருஷமாக இப்படி தான் ஓடின்னு இருக்குன்றதுனால திடீர்னு அந்த செட்டில்மெண்ட் டீடை நடுவில் கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்லி, இந்த செட்டில்மெண்ட் டீடா இல்லை கிஃப்ட் டீடாக தான் இது இருக்கணும்னு சொல்லி அந்த செட்டில்மெண்ட் டீடோட வேலிடிட்டியை எடுத்துக்காமல் கொஸ்டின் பண்ணி ஆளுக்கு சரிபாதி சொத்தில் தான் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டில். கீழ்கோர்ட்டு 2 உறுதி செய்யப்பட்ட சப்கோர்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது ட்ரையல் கோர்ட்டோட தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது சப்கோர்ட்டில். ஆனால் ஹைகோர்ட் 2 தீர்ப்பையும் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு இந்த கேஸு. சுப்ரீம் கோர்ட்டில் மெயின் இஷ்யூ ஃபார் கன்சிடரேஷன் ஒன்று தான், இது செட்டில்மெண்ட் டீடா கிஃப்ட் டீடா, இது செட்டில்மெண்ட்டா கிஃப்டா அப்படின்றது தான் கன்சிடரேஷன். இது கிஃப்ட் டீடாக இருந்ததுன்னா இத்தனை வருஷமாக அவங்க அனுபவிக்காததுனால இது கிஃப்ட் டீடுன்றதுக்கான வேல்யூவை இழந்து இவங்களுக்கு அந்த சொத்தில் பங்கு இல்லாமல் போய் சேருமா இல்லாமல் போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி. இதுதான் இஷ்யூ ஃபார் கன்சிடரேஷன். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கன்சிடர் பண்ணப்பட்டதுன்றதை நம்ம பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த கேஸை அனலைஸ் பண்ணும்போது செட்டில்மெண்ட் டீடா கிஃப்ட் டீடான்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுக்கான மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்னன்றதை பார்க்குறாங்க. அது கிஃப்ட்டுன்றது செக்ஷன் 122 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் 122 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லப்பட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மூவபிள் ஆர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது இருக்கக்கூடிய அசையும் அல்லது அசையாத சொத்தை வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மூவபிள், அதுக்கு பேர் தான் கிஃப்ட்டு கீழே வருது. இருக்கணும், ஃப்யூச்சரில் எனக்கு வரப்போகிறது, இந்த கேஸை ஜெயிச்சா எனக்கு வரப்போகிற சொத்தை வந்து இவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்க முடியாது. அது வந்து சில எக்ஸிஸ்டிங் மூவபிள் ஆர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி, தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அசையும் அல்லது அசையா சொத்தை கொடுக்கணும். அது முதல் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ரெண்டாவது, வாலண்ட்ரிலி அண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன், அதாவது எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த சொத்தை வந்து எழுதி கொடுக்கணும், ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும். அதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம இருக்கணும், வாலண்ட்ரிலி அண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். ரெண்டாவது. மூணாவது, அக்செப்டன்ஸ், அதாவது டோனர் எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவருக்கு கொடுத்து எழுதி வாங்கியவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருக்கணும், அக்செப்ட் பண்ணியிருக்கணுன்றது மூணாவது கண்டிஷன். ஸோ இந்த 3 கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் அந்த கிஃப்ட் டீடுன்றது கம்ப்ளீட். ஸோ இதை வந்து கிஃப்ட்டுன்னு சொல்கிறாரு. அதாவது யார் சொல்கிறாங்க, மார்க்கண்டேயன்றவர் வந்து மார்க்கண்டேய ரெட்டின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கிஃப்ட் டீடு, இது செட்டில்மெண்ட் டீட் கிடையாது, டைட்டில் வேணால் செட்டில்மெண்ட் டீட்னு போட்டிருக்கலாம், ஆனால் இது கிஃப்ட் டீட் தான் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ செட்டில்மெண்ட்னா என்னன்றதை அதே சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு ப்ரொவிஷன், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செட்டில்மெண்ட் டீடுன்ற வார்த்தை தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே கொடுக்கப்படலை. ஸோ இதனோட டெஃபினேஷன் வந்து வேற ஒரு இடத்துல இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சட்ட முத்திரை தாள் சட்டத்தில் செக்ஷன் 2 clause 24 செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்றத போட்டிருக்கு. செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னு போட்டிருக்குன்னா, நான் டெஸ்டமெண்ட்ரி டிஸ்போசிஷன், அதாவது உயிலாக இல்லாமல் உயில் சாசனமாக இல்லாமல் எழுத கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து. அதில் வந்து மூவபிள் ஆர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி மேட் இன் ரைட்டிங், அசையும் சொத்தாக இருக்கலாம் அசையாத சொத்தாக இருக்கலாம், ஆனால் எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்கணும். இதில் வந்து அந்த செட்டில்மெண்ட் டீடுக்கு வந்து அக்செப்டன்ஸுன்றது நெசசரி கிடையாது, ஆனால் கன்சிடரேஷன்றது நெசசரி. அந்த கன்சிடரேஷன்றது அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடியது நெசசரி. அந்த பிரதிபலன் எப்படி இருக்கலாம் அப்படின்றது போட்டிருக்கு. அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கன்சிடரேஷன் ஆஃப் மேரேஜ், அதாவது திருமணத்துக்காக
இவங்க வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறாங்க, இவங்க கடைசி வரைக்கும் என்னை வச்சு. அப்போ வந்து இந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் வந்து 1890s வந்த எனாக்ட்மெண்ட், 1894 வந்த எனாக்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து திருமணத்துக்காக ஒரு செட்டில்மெண்ட் டீட் பண்ணி கொடுக்குறது, டௌரி ப்ரோஹிபிஷன்ற இஷ்யூஸ்லாம் அப்போ வரல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது இது வந்து திருமணத்துக்காக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு செட்டில்மெண்ட்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறான், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்றதுனால அவங்க பேரில் வந்து ஒரு சொத்து, இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இதில் வந்து விவசாயம் பண்ணி என் பொண்ணை கடைசி வரைக்கும் நீ வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குற மாதிரி, இன் கன்சிடரேஷன் ஆஃப் மேரேஜ் அப்படின்றது அதில் ப்ரொவிஷனில் இருக்குது. ரெண்டாவது, அமங்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் பர்சன்ஸ் ஹூ ஆர் டிபெண்ட் அப்பான், அதாவது குடும்பத்தில் சேர்ந்தவங்க இல்லைன்னா நம்மளே நம்பி இருக்கிறவங்க, வேலைக்காரங்களுக்கு கொடுக்கலாம் செட்டில்மெண்ட் டீடு, கடைசி வரைக்கும் என்னை வச்சு பார்த்துருக்க. ஒருத்தர் வந்து ஒரு நர்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை செட்டில்மெண்ட் பண்ணுறாரு, கடைசி காலத்தில் இவங்கள பார்த்துக்கிட்டது அவங்க நர்ஸ் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி. மூணாவது, ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸஸ், அதாவது தான தர்மத்துக்காக, கோயில் குளத்துக்காக, சேரிட்டபிள் பர்பஸஸ்க்காக செட்டில்மெண்ட் டீட் கொடுக்குறது. இதெல்லாம் செட்டில்மெண்ட் டீடோட ஒரு செட்டில்மெண்ட் டீடை ரிவோக் பண்ண முடியாது. கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணலைன்னா ரிவோக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அவங்களோட லைஃப் டைம்குள்ளே அக்செப்ட் ஆகணும். அந்த லைஃப் டைம்குள்ளே அக்செப்ட் ஆகலைன்னா நல்லர்வாய்ட் ஆகிடும் அது. ஆனால் செட்டில்மெண்ட் டீட் அப்படி கிடையாது. அக்செப்டன்ஸுன்றது நெசசரி கிடையாது. செட்டில்மெண்ட் டீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிடரேஷன். ஆனால் அந்த கன்சிடரேஷன் வந்து பண ரீதியாக தான், மானிட்டரியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. செட்டில்மெண்ட் டீட்ஸு ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது ரெஜிஸ்ட்ரார் பார்க்கக்கூடிய எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு லைன் மட்டும் தேடுவார், இன் கன்சிடரேஷன் ஆஃப் தி லவ் அண்ட் அஃபெக்ஷன் விச் தி டோனர் ஹேஸ் அப்பான் த டோனி, இல்லை செட்டிலர் ஹேஸ் அப்பான் த செட்டிலி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ற ஒரு வார்த்தை இருக்குன்றதுனால இன் கன்சிடரேஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதாவது அவங்களுக்கு இருக்கிற பிரதிபலனே வந்து அவங்க இன்னொருத்தர் மேலே பரஸ்பரம் காமிக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் தான் அப்படின்றது அந்த செட்டில்மெண்ட் டீட்டில் இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை தேடுவாங்க. இந்த பிரதிபலன் இருந்தால் தான் அந்த செட்டில்மெண்ட் டீட் வேலிடுன்றது இருக்குது. ஸோ இந்த கேஸில் பார்க்கும்போது இவங்க கோவிந்தம்மாளுக்கு அவர் இறந்து போன செங்காரெட்டி எழுதி வச்ச சொத்து எழுதி வைக்கும்போது அந்த பத்திரத்திலேயே சொல்லியிருக்காங்க, எனக்கு கடைசி காலத்தில் நீ தான் பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, இத்தனை நாளாக நீ தான் பார்த்துக்கிட்ட, இதுக்கு ஒரு பிரத்யோபகாரமாக தான் நான் இந்த சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன், எனக்கு வந்து 1/3 சொத்தை நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செட்டில்மெண்ட் டீட்டில் எழுதிட்டார். ஸோ இந்த பிரதிபலன் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்குன்றதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கன்சிடரேஷன்ன்றது இருக்குன்றதுனால இது செட்டில்மெண்ட் டீடு வந்து செட்டில்மெண்ட் டீடு தான், இது கிஃப்ட் டீட் கிடையாதுன்னு சொல்லி கோர்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது செட்டில்மெண்ட் டீடோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். கிஃப்ட் டீடுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நம்மளால சொல்ல முடியாது. அப்பா பையனுக்கு ஒரு கிஃப்ட் டீடாக கொடுக்கறது வேறு, அப்பா அதே பையனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை செட்டில்மெண்ட் டீடாக கொடுக்கறதுன்றது வேறு. செட்டில்மெண்ட் டீடில் ஒரு ஏதான ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த டிரான்சாக்ஷனை மீறி இருக்குன்னு அர்த்தம். கிஃப்ட் டீடில் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்றது அர்த்தம். கிஃப்ட் டீடில் ஒரு ஸ்டாண்டர்ட் முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு லே அவுட் ஒன்று போடுறாங்க அப்படின்னா அந்த ரோடுக்கு அந்த பப்ளிக் ஸ்பேசஸ்க்கு இருக்கிற ஏரியாஸை வந்து லோக்கல் அத்தாரிட்டிக்கு, பஞ்சாயத்துக்கோ இல்லை இதுக்கோ கிஃப்ட் பண்ணுவாங்க. அது கிஃப்ட் டீடாக போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி கிஃப்ட் டீடாக போட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் டீட் அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கிஃப்ட் டீடாக போட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரத்யோகமும் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல, அவங்களுக்கு நேரடியாக கொடுக்குறோம், அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, இவங்க இதை செஞ்சால் தான் நான் இதை கொடுக்குறேன்றது கிஃப்ட் டீடுன்றது கிடையாது. ஆனால் செட்டில்மெண்ட் டீடுன்றது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு கோயிலுக்கு கூட செட்டில்மெண்ட் டீடு எழுதி கொடுக்கலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்ன்றது இருக்குது. நான் இந்த கடவுளை நம்புகிறேன்றதுக்காக நான் இந்த செட்டில்மெண்ட் டீடாக கொடுக்குறேன். நான் இந்த கோயிலுக்கும் எங்களுக்கும் எங்கள் பரம்பரைக்கும் எங்கள் குலதெய்வம் எங்களுக்கும் இந்த சம்மந்த தொடர்பு இருக்குன்றதுனால நான் இந்த கோயில் பேரில் நான் இந்த செட்டில்மெண்ட் டீட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்றது இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இன்னொன்று, ஓரல் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஓரல் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டோட இஷ்யூஸ் என்னென்னா, இந்த பஞ்சாயத்து அவங்க வந்து குறுக்கிட்டு ஆளுக்கு சரிபாதி அனுபவிங்கன்னு சொன்னது வந்து இந்த டீடோட இந்த பத்திரத்தோட தன்மையை மாற்றுமான்றதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்படி இதில் எதுவுமே மாற்றலை, இது ஒரு செட்டில்மெண்ட் டீடு தான்ன்றது ஊர்ஜிதமாயிடுச்சுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டோட தீர்ப்பை ரத்து பண்ணி கீழே கொடுத்த 2 கோர்ட்டோட தீர்ப்பையும் உறுதி செஞ்சு சுப்ரீம் கோர்ட் வந்து கோவிந்தம்மான்றவங்க அவங்க இறந்து போய் அவங்க அடுத்த கட்ட வாரிசு இறந்து போய் அடுத்த தலைமுறை வாரிசு வந்து இந்த கேஸை நடத்திட்டு இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கிஃப்ட் டீட் அண்ட் செட்டில்மெண்ட் டீட், கன்சிடரேஷன்னா என்னன்றதை
ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறதுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப உதவியாக இருக்குது.